தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு கரூர் விஷயத்தை அவர் அப்படியே விட்டு தள்ளிட்டு அதை மூடி மறைச்சிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்றத எனக்கு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பண்ண அப்புறம் நிறைய பேர் மெசேஜ் அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது தான் இதில் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கா, இது கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். அதாவது அந்த பாலஸ்தீனுக்காக அதாவது காசால நடக்கிற விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க எல்லா கட்சிகளும், அதாவது கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து. முதலமைச்சர் அதுக்கு போயிருக்காரு, அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போய் அங்கே பேசியிருக்காரு, அவரோட உரைகள்லாம் கொடுத்துருக்காரு, நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கு எந்த டவுட்டுமே வரல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் விஷயத்தை மறைக்கிறதுக்கு இந்த சைடு பார்த்து போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அவர் ஏன் இதை ஃபோக்கஸ் பண்ணலை, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏன் நேராக காசா விஷயத்துக்காக அங்கே போய் நின்னாருன்றதால நிறைய டவுட்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தது. ஸோ இப்போ வந்த ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் தளபதி விஜயனுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களோட ஓட் பேங்கு அதிகமாகவே இருக்குது. நம்ம நிர்வாகிகளே, நம்ம மாவட்ட செயலாளர்களே, நம்ம மாநில நிர்வாகிகளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் தான். முஸ்லீமை சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வகுப்பு அந்த விஷயத்துக்கு கூட நம்ம நீதிமன்றம் வரைக்கும் போனதும் அவங்களுக்காக போராடினதும், அது மாதிரி இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி விஜயனம் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட செயலாளர்கள், நம்ம பகுதி செயலாளர்கள், நம்ம வட்ட நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி எல்லாம் முக்கிலெல்லாம் பண்ணாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய சகோதரர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுச்சு. அவங்க மைண்டில், அதாவது இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க, இந்த கிறிஸ்டியன்ஸ், இந்த முஸ்லீம்ஸ், அவங்களோடலாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே ஒரு விஷயம் தான், பிஜேபி உள்ளே வரக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முதலமைச்சர் அவங்க திமுக சார்ந்த எல்லாருமே ஒரு ஐடியா ஒன்று கொண்டு வராங்க. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வரக்கூடாதுன்னா அதை எதிர்த்து போராடுற ஒரே ஒரு மனிதர் தான் திமுக அரசு, திமுகவோட முதலமைச்சர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டில் போராடுதுன்ற ஒரு பிம்பத்தை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம விஜய் வந்த உடனே விஜய் பேசுனதை வச்சு பார்க்கும்போது, மோடியை விமர்சனம் பண்ணதை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் வந்துச்சு ஸ்டாலினை விட விஜய் அவர்கள் தான் பெட்டராக இருப்பாங்க. ஸோ கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு எல்லாருமே நிறைய சதவீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் நமக்கு தான் ஆதரவு. நிறைய பள்ளி வாசலையும் நிறைய சர்ச்சு வாசலையும் போனால் அதை நீங்கள் நேரடியாக உணரலாம். நான் உணர்ந்தனால தான் இந்த விஷயத்தை நான் இந்த வகுப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீதிமன்றத்தில் அந்த கேஸ் நமக்கு பாசிட்டிவாக வந்தோடனே நம்ம நிறைய பள்ளிவாசலில் போய் ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்கும்போது அவங்க கொடுத்து நமக்கு வரவேற்பு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ விஜய் அவர்கள் இந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாக இருக்கார், அவர் இந்த கரூர் விஷயத்தில் டல்லாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கின்னு தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம், இந்த நேரம் தான் நமக்கு கரெக்டான நேரம்னு சொல்லி காசா இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. நம்ம இதுக்காக போராடினா இந்த விஷயம் நாளைக்கு ஃப்ளாஷ் நியூஸாக வரும், செய்திகளில் பார்ப்பாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் நம்ம சைடு திரும்ப வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காரு.